மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாக 2 கேள்விகளை எழுப்பியுள்ள பள்ளிக்கல்வி இயக்குனர் அசோக் நகர் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியைக்கு செவ்வாய்க்கிழமை நண்பகல் வரை கெடு விதித்துள்ளார். மகாவிஷ்ணு சர்ச்சை குறித்து விசாரணை நடத்தி வரும் பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்திற்கு வருகை தந்து விசாரணை மேற்கொண்டார். அப்போது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசியை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்ட அவர், நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தவர் யார், அதிகாரிகள் யாரேனும் கொடுத்தார்களா, தன்னிச்சையாக நீங்களே நடத்தினீர்களா என கேள்வி எழுப்பினார். இரண்டாவதாக மகாவிஷ்ணுவை அறிமுகம் செய்து வைத்து சிபாரிசு செய்தது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இந்த 2 கேள்விகளுக்கும் நேரடியாக எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை செவ்வாய்க்கிழமை நண்பகலுக்குள் கொடுக்க வேண்டும் என்று அவர் கண்டிப்புடன் கூறியுள்ளார். இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து தலைமை செயலகத்தில் கல்வித்துறை அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்ட தலைமை செயலாளர் முருகானந்தம் 2 கேள்விகளுக்கும் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். ஆனால் அதிகாரிகள் பதில் தெரியாமல் விழித்ததாக கூறப்படுகிறது. இந்த 2 கேள்விகளுக்கும் தலைமை ஆசிரியர்கள் வெளிப்படையாக பதில் கூறினால் மட்டுமே விசாரணை முழுமை பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாவிஷ்ணு சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் 2 நாளில் விசாரணை முடிந்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரித்து வரும் அவர் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினார். அதன் பிறகு செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்த போது விசாரணை இன்னும் முழுமை பெறவில்லை என்று தெரிவித்தார். 2 நாளில் விசாரணையை முடித்து அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்துவது தொடர்பான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அரசு விரைவில் வெளியிடும் என அவர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை அன்றும் இன்றும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இன்னும் ஓரிரு நபர்களை விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே விசாரணை முடிந்த பிறகு விசாரணை அறிக்கை அரசுக்கு சமர்ப்பிக்கப்படும். அது அரசு தனியாக ஒரு குழு அமைத்து உரிய வழிகாட்டுதல் நெறிமுறைகளை 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளாக அரசு சமர்ப்பிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டுமென திருவள்ளூர் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு ஆட்சியர் பிரபு சங்கரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். மகாவிஷ்ணு மாற்றுத்திறனாளிகளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகளை இழிவாக பேசிய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு மீதான புகார் குறித்து பெரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பெரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ஊர்வலமாக சென்று அளித்த புகார் மனுவில் மகாவிஷ்ணு மீது மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் பிரிவு 92 கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பாக பெரும்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மகாவிஷ்ணு விவகாரத்தில் பள்ளிக்கல்வி இயக்குனர் எழுப்பியுள்ள 2 கேள்விகளுக்கு வெள்ளிக்கிழமை அன்றே அசோக் நகர் பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியை தமிழரசி தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பதில் அளித்துள்ளார். அதில் பள்ளி மேலாண்மை குழு ஏற்பாட்டின் அடிப்படையிலேயே மகாவிஷ்ணு நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும் சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் வழிகாட்டுதல் அடிப்படையிலேயே நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும் தமிழரசி தெரிவித்திருந்தார். மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். கடந்த வாரம் சென்னை அசோக் நகர் பள்ளியிலும் சைதாப்பேட்டை பள்ளியிலும் அவர் பேசியது சர்ச்சையாகி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து 5 பிரிவுகளின் கீழ் அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரை 7 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி சைதாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளனர். இந்த மனு புதன்கிழமை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதாக காவல்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.